ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் ஷேட்ஸ் ஆஃப் பிரியா ராகுல். நம்ம இன்றைக்கி கிறிஸ்பியான க்ரீன் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரையை ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இதையுமே அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்காக ஒரு 3 வரமிளகாய் அது கூட எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக குறுமிளகும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் முருங்கை இலை, இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், குறுமிளகு இதெல்லாமே எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. நம்ம எவ்வளோ மாவு எடுத்துக்கோமோ அதுக்கு தேவையான அளவு உப்பு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக சீரகமும் அதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக புதினா இது ரெண்டுமே மிக்ஸி ஜாரில் எடுத்து தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதையும் இந்த மாவு கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து சப்பாத்திக்கு நீங்கள் எப்படி தேய்ச்சி எடுப்பீங்களோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப லேசாக தேய்க்க வேண்டாம், மீடியமாக தேய்ச்சா போதும். இப்போது நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க அந்த சின்ன சின்ன பீஸை எடுத்து ஆயிலில் போட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா இது சீக்கிரமாக நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ரெடி ஆகிடுங்க. முருங்கைக்கீரையை டைரெக்டாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காதவங்க இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட கசப்பே தெரியாதுங்க. இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிப்பியை எல்லாரும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக செஞ்சிடலாங்க, ரொம்ப டைம் எடுக்காது. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.